அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா, கழிவறைக்குள் நுழையும் முன் ஓதும் துவா மற்றும் கழிவறையிலிருந்து வெளியே வந்த பின் ஓதும் துவா. இதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கழிவறைக்குள் நுழையும் முன் ஓதும் துவா. பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம இன்னி ஔதுபிக்க மினல் ஹுப்ஸி வல் ஹபாயிசி. அதனுடைய பொருள், அல்லாஹ்வின் பெயரால் நுழைகிறேன், யா அல்லாஹ், ஆண் பெண் ஜின்களின் தீங்குகளிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்பது பொருளாகும். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கழிவறைக்குள் ஜின்களும் சைத்தான்களும் வந்து கொண்டே இருப்பார்கள். உங்களில் யாராவது கழிவறைக்குள் செல்ல நாடினால் இந்த துவாவை ஓதிக்கொள்ளவும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கழிவறையிலிருந்து வெளியே வந்த பின் ஓதும் துவா. குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி லதி அத்ஹப அனில் அதா வ ஆஃபானி. அதனுடைய பொருள், யா அல்லாஹ், உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன், நோவினை தரும் அசுத்தங்களை நீக்கி எனக்கு சுகமளித்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்பது பொருளாகும். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறையிலிருந்து வெளியே வந்ததும் இந்த துவாவை ஓதுவார்கள் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த சுன்னத்தை பின்பற்றி நன்மையை பெற்றுக்கொள்வோமாக. ஆமீன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ண, ஷேர் பண்ணுங்க. மேலும் தீனியா சம்பந்தமான அனைத்து தகவல்களும் தெரிந்து கொள்ள தீனியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களையும் இன்னொரு வீடியோவில் அல்லாஹ் கொண்டு சேர்த்து வைப்பானாக. சுபானக் அல்லாஹும்ம வபிஹம்திக அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக.